வணக்கம். இந்த காணொளியில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய எதிர்பாராத முத்தம் சிறுகதை பற்றி காணுவோம். இதில் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய சிறு குறிப்பு இதோ. பாவேந்தர் பாரதிதாசன் 1891 ஏப்ரல் 29ஆம் நாள் கனகசபை இலக்குமி அம்மையாரின் தம்பதியருக்கு புதுச்சேரியில் பிறந்தார். பெற்றோர் வைத்த பெயர் சுப்புரத்தினம். தந்தை பெயர் கனக என்பதனை சேர்த்து கனக சுப்புரத்தினம் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர். இவர் தனது உயர்கல்வியை கல்வே கல்லூரியில் புதுவையில் படித்தார். 1919ஆம் ஆண்டு காரைக்கால் அரசினர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். 1920ஆம் ஆண்டு பழனி அம்மையார் என்பவரை திருமணம் மேற்கொண்டார். தனது குரு சுப்பிரமணிய பாரதியாரின் மீது கொண்ட அன்பால் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி என்று பன்முகத்தன்மை கொண்டவர். இவருடைய படைப்புகள் சிறப்பானவை. இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார் உள்ளிட்டன. இவரை பெரியார் புரட்சி கவிஞர் என்றும் அண்ணா புரட்சி கவி என்றும் அடைமொழியுடன் அழைப்பர். பாவேந்தர் பாரதிதாசன் ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் 1964, அதாவது தனது 73ஆம் அகவையில் உயிர் நீத்தார். எதிர்பாராத முத்தம் சிறுகதை பற்றி ஒரு சிறு குறிப்பு இதோ. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய குறுகதைகளில் ஒன்றுதான் எதிர்பாராத முத்தம். இது ஒரு சிறந்த காதல் கதை. இந்த கதையை பற்றிய சிறு குறிப்பு இதோ பார்க்க போகிறோம். வள்ளியூர் மிகவும் பசுமை நிறைந்த ஊர். அவ்வூரின் மாகர வீதியில் மாகர நாயகன் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருக்காரு. அவருடைய வீட்டிலிருந்து ஒரு புள்ளிமான் ஒத்த ஒரு பெண் வெளியே வரா. அந்த பெண் தான் நம்ம கதை நாயகி பூங்கோதை. இந்த பூங்கோதை தன்னுடைய தோழியான புனிதையோட சேர்ந்து அங்கே அருகில் இருக்கிற குளக்கரையில் போய் குளிக்க போகிறா. அங்கே நீர் எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது அந்த ஊர் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குளக்கரையில் தான் குளிப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம பூங்கோதையும் அவங்க புனிதையோடு சேர்ந்து குளக்கரைக்கு செஞ்சு அங்கே போயிட்டு நீராடிட்டு பின்னர் நீரை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும் வழியில் ஒரு ஆண்மகனுடைய பார்த்து சம்பித்து போய் நிற்கிறா. அந்த ஆண்மகன் வேற யாரும் இல்லை, அவனுடைய அத்தை மகனான பொன்முடி தான். அந்த பொன்முடி என்பவன் முத்து வாங்குறதுக்காக கடை வீதிக்கு போகிறான். அந்த நேரத்தில் தான் பூங்கோதை பொன்முடியை பார்க்குறா. 2 பேரும் ஒரு பார்த்து கொஞ்ச நேரம் பேசாமல் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க. பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து பூங்கோதை அத்தான் அப்படின்ட்டு அயர்ந்து கூப்பிடுறா. அப்போ தான் பொன்முடி சுய நினைவுக்கு வருகிறான். பூங்கோதையை தனியாக கூட்டிகிட்டு பொன்முடி போய் தனியாக நின்று கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு பின்னர் கொஞ்ச நேரம் கழித்து பூங்கோகிட்ட பேசுகிறான். நீ என்னைய மறந்துட்டியோன்னு நினச்சேன், நீ நல்ல வேளை நீ என்னை நினைவு வச்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம், நம்ம 2 பேரும் சுத்தாத ஊர் இல்லை, சாப்பிடாத பண்டங்கள் இல்லை, நீ என்னை அத்தான்னு சொல்லி அழைக்காத நேரம் கூட இல்லை, ஏன் நீ என்னை நினைக்காம தூங்குன நேரம் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் இருக்க சண்டையின் காரணமாக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொன்முடி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை கேட்ட பூங்கோதை அதை கேட்டு வருத்தப்பட்டுட்டு, ஆமாம் தான், போன வருஷம் நம்ம ரொம்ப அப்படி இருந்தோம், இந்த வருஷம் நம்மளால அந்த சூழ்நிலையில் இருக்க முடியலன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம குளக்கரையில் குளிச்சிட்டு இருக்கவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம 2 பேரும் இங்கேயே சந்திக்கலாம் அப்படின்ட்டு போகிறான். அதை போயிட்டு வீட்டுக்கு போன பொன்முடி நினைப்பு முழுக்க பூங்கோதை மேலே இருந்ததுனால உணவு சாப்பிட்றது கூட மறந்துட்டான். அவங்க கடையில் கூட வியாபாரத்தை சரியாக பார்த்துக்கல. அன்றைக்கி நைட்டு பொன்முடிக்கிட்ட அவங்க தந்தை மாரநாயகன் இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறதுக்கு, இன்றைக்கி ஒரு முத்து கூட விற்பனை ஆகலை தந்தை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப மந்தமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் மாரநாயகன் சொல்கிறாரு, நாளைக்கு நான் முத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பொன்முடி நாளைக்கு நான் முத்து வாங்க போகிறேன், நீங்கள் எதுக்கு போயிட்டு சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி சொல்கிறான்னு. ஏன்னு கேட்டால் பொன்முடி இப்படி முத்து வாங்க போனால் தான் பூங்கோதையை பார்க்கலாம் அப்படிங்கிறது பொன்முடியோட எண்ணம். ஆனால் மாரநாயகன் சொல்கிறாரு, நான் போயிட்டு வேலனுக்கு முத்து கொடுக்கணும், அதனால் சோலையப்பன் என்னைய வர சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் தான் போய் முத்து வாங்க போகணும், அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அதனால் உறுதியாக நான் தான் போவேன்ட்டு பொன்முடிகிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அப்படியே பொன்முடி இருக்கான். அவங்க அம்மா சாப்பிட போகிறாங்க, இவனும் போகிறான்.
அதே அப்படியே முடிஞ்சிடுச்சு. மறுநாள் விடிய காலை ஆகுது. அவங்க வீட்டுக்கு ஒரு பண்டாரம் வராரு. அதை பார்த்ததும் பொன்முடி வந்து இந்த பண்டாரத்துக்கிட்ட நம்ம தூது விட்டா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் தோணிக்கிட்டே இருக்கு. அந்த பண்டாரத்தை கூட்டிக்கிட்டு உங்களுக்கு ஒரு 10 வராகன் பொண்ணு தரேன். நான் சொல்கிற செய்தியை மகர வீதியில் இருக்க என்னுடைய அத்தை மகளான பூங்கோதைக்கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பண்டாரம் என்ன சொல்கிறாருன்னா, ஓ சரி, உன்னோட மாமனான மறைநாயகனோட மகள் தானே, கண்டிப்பாக சொல்லிடுறேன், எனக்கு நல்லாவே தெரியுமே அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு அந்த பண்டாரம். பொன்முடி அந்த பண்டாரத்தை பார்த்துட்டு, இன்றைக்கு இரவுக்குள்ளே எப்படியாவது நான் கொடுக்குற பூங்கோதையை சந்திப்பேன்ங்கிற செய்தியை மட்டும் நீங்கள் பூங்கோதைகிட்ட சொல்லிவிடுங்க, பண்டாரம் போயிட்டு அந்த பூங்கோதைகிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் பொன்முடி வந்து பண்டாரத்துக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பூங்கோதையும் அவங்க இந்த பண்டாரம் சொன்ன தூதை கேட்டுட்டு அவங்க பொன்முடி வருவாருன்ட்டு நடு இரவாயிடுச்சு, வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கா. பொன்முடி வந்த சத்தத்தை கேட்ட பூங்கொடி அத்தான் அப்படின்ட்டு மெல்லிய குரலில் அவங்க அத்தான் பொன்முடியை கூப்பிட்றாரு. ஓடோடி வந்தால் அந்த பொன்முடி வந்து பிடிச்சி தனியாக அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பொன்முடியோட கழுத்தை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த இடத்துல நிற்பது அவன் பூங்கோதையோட தந்தை மாரநாயகன். இழுத்த வேகத்தில் பொன்முடியை கொண்டு போய் ஒரு புன்னை மரத்தில் கத்தி வச்சு பயங்கரமாக அடிக்கிறாரு. அதை பார்த்த பூங்கோதை வந்து அவருடைய காலில் விழுந்து, தயவு செஞ்சு அவரை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பொன்முடியை போட்டு நல்லா அடிச்சிட்டே இருக்காரு. ஆனால் பூங்கோதை வந்து அவர் மேலே அடி விழாமல் தான் குறுக்கிட்ட அந்த அடியை தான் மேலே வாங்கிக்கிறா பூங்கோதை. இதெல்லாம் பார்த்து கோவப்பட்ட அந்த பூங்கோதையோட அப்பா அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மா வந்து பூங்கோதையை இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்த பொன்முடிக்கு தன்னை மேலே அடியை கூட பெருசாக தெரியலை. அவள் இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினச்சி தான் பொன்முடி ரொம்ப வருத்தப்படுறான். அடி வாங்கி உடம்பெல்லாம் காயப்பட்டு சேரோடு இருந்த பொன்முடி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம பூங்கோதையை பார்க்க முடியுமா, பூங்கோதை நான் நினைப்பாளா அப்படின்னு ரொம்ப வீட்டுக்கு போய் சேர்றான். 2 நாள் கழித்து அந்த பண்டாரம் வந்து பூங்கோதையின் வீட்டையே சுற்றி வரான். பூங்கோதை வெளியில் இருக்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. பூங்கோதையை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் பூங்கோதையை பார்க்கவே முடியலை. அப்படியே அந்த வீட்டையே வலம் வந்துட்டு இருக்கப்போ தான் ஒரு ஜன்னல் வழியால் 2 கைகள் தெரியுது. அந்த கையில் வந்து அவனை கூப்பிட போல இருக்கிறதுனால போய் பார்க்குறாரு அந்த பண்டாரம். அந்த ஜன்னல் கிட்ட தான் இருக்கா அந்த பூங்கோதை வந்து ரொம்பவும் வாடி போயிருக்கா, மெலிஞ்சு போயிருக்கா. பண்டாரம் வந்து ரொம்ப அதை பார்த்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நினச்சி கேட்குறாரு. உங்கள் அப்பா உன்னை அடித்தாரா, இல்லை நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பண்டாரம் வருத்தத்தோடு கேட்குறாரு. அதுக்கு அந்த பூங்கோதை வந்து இந்த ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து, இதை வந்து எப்படியாச்சும் பொன்முடிகிட்ட சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த ஒரு கடிதத்தோடைய ஒரு முத்து மாலையும் சேர்த்து அந்த பண்டாரத்துக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பண்டாரம் அந்த முத்து மாலையும் கடிதத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பண்டாரம் வந்து அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு பொன்முடிகிட்ட கொடுக்குறாரு. அந்த மெலிஞ்சிடுச்சா, அவள் ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பொன்முடிகிட்ட போய் சொல்கிறான். அந்த நேரத்தில் பொன்முடியோட கணக்கர்கள்லாம் அவனோட பக்கத்தில் இருக்காங்க. பொன்முடி அதனால் பேசாமல் இருந்து பொன்முடி வந்து பண்டாரத்தை அமைதிப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறான். அந்த கடிதத்தை அவன் போனதுக்கப்புறம் பிரித்து பார்த்தா அந்த பண்டாரம் கொடுத்த கடிதத்தில் ரொம்ப கஷ்டத்தோட கடிதம் எழுதியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறதாகவும், எப்படியாவது என்னை வந்து பாருங்கங்கவும், எப்படியாவது அந்த பண்டாரத்தோட வேஷத்துலையாச்சும் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பூங்கொடை அந்த கடிதத்தில் எழுதியிருக்கா. அந்த கடிதத்தை பார்த்தோன்னே பொன்முடிக்கு ஒரு யோசனை வருது. அந்த பண்டாரத்தை கண்டு எனக்கு ஒரு ஒட்டு மீசையும் ஒட்டு தாடியும் வேணும், பண்டார விஷயத்தில் நான் போய் அவளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் அந்த பொன்முடி வந்து அந்த பண்டாரத்தோட வேஷத்தில் பூங்கொடையை போய் பார்க்க போகிறான். பூங்கோதை ரொம்ப உத்து கவனித்து பார்த்ததுக்கப்புறம் தான் பண்டாரம் கிடையாது, தன்னுடைய மாமன் மகன் பொன்முடிங்கிறத கண்டுபிடிக்கிறாள். அதுக்கு பிறகு தான் வந்து மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கா 2 பேரும். மறுநாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, மறைநாயகனுடைய வேலைக்காரனான ஈரிசனும் மாரநாயகனோட வேலைக்காரனான பொன்னனும் பேசிக்கிறாங்க. ஈரிசன் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய எசமானர் பையனை என்னோட வீட்டு முதலாளி மரத்தில் கட்டி வச்சு அடித்தாரு, எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பொன்னன் வந்து இந்த தகவலை வந்து முதலாளியான மாரநாயகன்கிட்ட போய் சொல்கிறான். இதை கேட்டதும் அந்த மாரநாயகன் பெரிதாக அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா ஒரு கொஞ்ச நாளாக அவன் சரியா இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க. கணக்கவும் எழுதியே 2 வாரம் ஆகுது. இதற்கெல்லாம் காரணம் இதுதானா அப்படின்னு யோசிக்கிறாரு. பூங்கோதை மீது இருக்கும் காதல் தான் எல்லாவற்றிற்கும் காரணமோ அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனைவி கிட்ட வந்து, உன்னுடைய மகன் இன்னும் இங்கே இருக்க சரியில்லை, அவனை வந்து வட தேசத்துக்காக அனுப்பலான்னு இருக்கேன், அங்கே போனாவது கொஞ்சம் அந்த மறந்துட்டு நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்கிறான்.
பண்டாரம் வந்து அந்த நேரத்தில் அங்கே வராரு. என்ன நடந்ததுன்னு அவர்கிட்ட கேட்கும்போது பண்டாரம் என்ன சொல்கிறாருன்னா, நான் தூது போன விவரத்தை தெளிவாக அவர்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு பிறகு அதற்காக என்ன பரிசு பொருள் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறதுக்கு 10 முத்து மாலையும் 10 வராகன் பொண்ணும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அங்கேருந்து போயிடுறாரு பண்டாரம். அதுலேருந்து இந்த முத்து மாலையும் பொண்ணும் பண்டாரம் வந்து பரிசு பொருளாக வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் பொன்முடி பண்டாரத்தை பார்க்குறாரு. இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்ட்டு பொன்முடி கேட்குறாரு. அதற்கு அந்த பண்டாரம் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த விவரத்தையும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லலை, அதற்கு உங்கள் அப்பா வந்து உன்னை வடதேசம் அனுப்புறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரம் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதை கேட்ட பொன்முடி வந்து இது எல்லாத்தையும் தன்னோட அப்பாட்ட சொல்லிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய தந்தையை சந்தித்த போது தான் அவங்க மாரநாயகன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, நீ நாளைக்கு 40 வணிகர்கள் போகிறாங்க வடதேசத்துக்கு, அவங்க கூட நீனும் போ, முத்து விற்பனைக்காக போகிறாங்க, அவங்க கூட நீனும் சென்று போ அப்படின்னு சொல்லி முத்துக்களையெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. மறுநாள் காலையில் அந்த முத்துக்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு மகர வீதி வழியாக பொன்முடி வந்து போயிட்டுருக்கான். வணிகர் கூட்டத்தோடு போகிற பொன்முடியை வந்து பூங்கோதை பார்த்துட்டு கதறி அழுகிறா. தன்னை விட்டுட்டு வெகு தூரம் இப்படி போகிறானே அப்படின்னு, டில்லி வரையும் போகிறானே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறா. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பூங்கோதையோட தாயும் தந்தையும் வடதேசம் நோக்கி போகிற யாருமே உயிரோட திரும்புறதில்ல, இவனும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை கேட்ட பூங்கோதையால் தாங்கிக்கவே முடியலை. தன்னுடைய அத்தான் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு வெகு தூரம் போகிறவனோடு மட்டும் இல்லாமல் திரும்பியே வராத தூரத்துக்கு போகிறாரா அப்படின்னு நினச்சி அழுது புலம்புறா. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அந்த தோட்டத்தில் இருக்கும் புன்னை மரத்தை கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய அத்தானை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. அந்த மரத்தை விட்டு பிரித்து எடுப்பதே ரொம்ப தாய்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புன்னை மரத்தையே கட்டிட்டு அழுதுனால அவங்க தாய் தந்தைக்கு கூட அவளை அந்த மரத்துலேருந்து பிரிக்க வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அங்கேயே அப்படியே உறங்கிடுறா. அவனுடைய தாயும் தந்தையும் அவளை அப்படித்தான் சொல்லிட்டு உடனே உறங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் அங்கே மிகப்பெரிய ஒரு வணிக கூட்டம் வந்து டில்லிக்கு போகுது. அதை பார்த்த பூங்கோதை வந்து யாருக்கும் தெரியாமல் முக்காடிட்டு அந்த வணிகர் கூட்டத்தோடு சேர்ந்து அவளும் போகிறா. அந்த கூட்டம் வந்து வடதேசத்தை நோக்கி தான் போகுதுங்கிறத உறுதியும் படுத்திக்கிட்டு அவங்க கூட கிளம்பி போகிறா. டில்லிக்கு போகிறதுக்காக இன்னும் 30 காலை தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க விளைப்பாடுறதுக்காக பொன்முடி போன வணிகர் கூட்டமும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தாடி வச்சுட்டு இருக்க 5 ஆரியர் கூட்டத்தோடு அங்கே வராங்க. அந்த வணிகர் கூட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பொண்ணு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, நாங்கள் யாகத்தில் போடுறதுக்காக. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த பொன்முடி வந்து எல்லார் முன்னிலையும் வந்து நின்றுட்டு, உங்களுக்கு நாங்கள் எதுக்கு பொண்ணு தர முடியாது, நீங்கள் யாகத்தில் உயிர்களை பலி கொடுக்குறீங்க, அதுக்கு சரியானதும் இல்லை, அதனால் நாங்கள் எந்த ஒரு பொண்ணும் உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஆரியர்கள் வந்து பயங்கர கோவம் வந்து அந்த கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க 5 பேரும் அந்த வணிகர் கூட்டத்தை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வணிகர்கள் கூட்டம் வந்து டெல்லிக்கு போயிட்டு முத்துக்களெல்லாம் விற்றுட்டு பொண்ணையும் பொருளையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வராங்க. வர வழியில் அதே ஆரியர்கள் திரும்பி பெருங்கூட்டமாக நிற்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த வணிகர்களை எதிர்த்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதில் நிறைய வணிகர்கள் வந்து இறந்தும் போயிடுறாங்க. இதை பார்த்த வணிகர்கள் அங்கும் இங்கும் பிரிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. அப்பொழுது பொன்முடியும் காட்டுக்குள்ளே தனியாக எங்கேயும் ஓடிடுறாரு. அப்போ தான் வந்து ஓடிட்டுருக்கும்போது பொன்முடியை வந்து ஒரு கூட்டமும் வருது. அந்த கூட்டத்தை பார்த்ததும் ஒரு நாள் எதுவும் பகைவர்களோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறான். ஆனால் அது வந்து கிடையாது, அது இன்னொரு வணிகர்கள் கூட்டம். அந்த வணிகர் கூட்டத்தில் தான் உற்று கவனித்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு பெண் வந்து ரொம்ப வாடி போய் ரொம்ப மெலிஞ்சு போய் எங்கேயோ பார்த்த முகம் போல் இருக்குது. அப்படி உற்று பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கூட்டத்தில் இருக்க பெண் வந்து பூங்கோதைன்னு. எப்படியாவது தன்னுடைய அத்தானை பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பூங்கோதை ஓடி வந்து அவங்க அத்தான் பொன்முடியை வந்து கட்டி அணைக்கிறா. பொன்முடி முகத்தை வந்து கைகளில் ஏந்திக்கிட்டு அப்படியே இருக்க பொன்முடி ஒரு முத்தம் பதிக்கிறான். அதாவது அவங்க 2 பேரும் பார்த்துக்கிற நேரத்தில் அந்த பூங்கோதை வந்து பொன்முடியோட முகத்தில் கை வச்சு தாங்கி பிடிக்கிறா. அப்போ வந்து பொன்முடி வந்து ஒரு முத்தம் கொடுக்குறான். அப்போ வந்து அந்த ஆரியர்கள் கூட்டம் வந்து பொன்முடியோட கழுத்தை வெட்டிடுறாங்க. இறுதியான அந்த பொன்முடி கொடுத்த முத்தத்தோட எதிர்பாராத முத்தமாக இறந்து போன செய்தியையும் கேட்குறாங்க அவங்களோட பெற்றோர்கள். அப்போ தான் அவங்களோட பெற்றோரான மரநாயகரும் மானநாயகரும் கேட்டு புலம்புறாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்த மாரநாயகனும் அவர்கள் 2 உடலற்ற தலையை கையிலேந்திய பூங்கோதையும் இறந்து போகிறாள். இந்த மாதிரி பொன்முடி கொடுத்த இறுதியான ஜீவ முத்தம் தான் எதிர்பாராத முத்தமாக இருக்குது. 2 பேர் இறந்து போன செய்தியை கேட்குறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள். அப்புறம் அதனால் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு அழுது புலம்புறாங்க. அவங்க தன்னுடைய மக்கள் இறந்து போனதை சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க.
அதற்கு அவர் 2 பேரும் இறந்து போனது வடதேசத்தில் நடந்த யாகங்களில் உயிர் பலி கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக இனிமேல் அந்த மாதிரி உயிர் பலி நடக்காமல் இருக்கிறதுக்கு உயிர் கொடுத்து நினச்சிக்கோங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அதோட நம்ம குடிமை பகையின் காரணமாக தான் நம்ம 2 குடும்பத்தோட மகள்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம 2 பேரும் அவங்கள சேர்த்து வச்சுருந்தோன்னா இப்படி ஒரு கதையாக ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லி 2 பேரும் வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது, அதான் உயிர் 2 பேரோடதும் பிரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய சொந்தங்களை பகை பாராட்டி எதிர்த்து ஒதுக்கி வைக்கிறோம். அதை மட்டும் நம்ம ஒதுக்கி வைக்கணும். அப்போ தான் நம்ம நிறைய சொந்தங்களை சேர்த்து நம்ம மன இறுதியோடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எதிர்பாராத முத்தம் நைகள் முடிவடைகிறது.